guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம லீட் கோட் 75 ல இருந்து 15th ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். இது வந்து ஸ்லைடிங் விண்டோ கான்செப்ட் தான். பிஃபோர் சால்விங் தி ப்ராப்ளம் நம்ம क्वेश्चन என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துட்டு பைத்தான் கோடிங் சொல்யூஷன் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஜாவா கோடிங் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட GitHub அக்கௌண்டோட ரெபாசிட்டரி லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போத் பைத்தான் அண்ட் ஜாவா கோட் ரெண்டுமே உங்களுக்கு நான் வந்து அதில் புஷ் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்க வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கோட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு. ஸோ வாங்க இப்போ क्वेश्चन என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். Question number பார்த்தீங்கன்னா 1456 maximum number of vowels in a substring of a given length அப்படின்றது தான் கொஸ்டினோட நேம். இது வந்து ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம். என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கன்னா given and string எஸ்ன்ற ஒரு ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இன்டீஜர் கேன்ற ஒரு இன்டீஜர் கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வவல் லெட்டர் இன் எனி சப்ஸ்ட்ரிங் ஆஃப் எஸ் வித் லென்த் கே அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா AEIOU அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து வவல் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏபி சி ட்ரிபிள் ஐ அதுக்கப்புறம் DEF அப்படின்றது இருக்கு. DEF அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ இதுதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்க அந்த ஸ்ட்ரிங்கு. இப்போ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் கேன்ற ஒரு வேல்யூ வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேன்றது தான் நம்மளுக்கு ஒரு இன்டீஜர் வேல்யூ 3. அந்த லென்த் வரைக்கும் தான் நம்ம வந்து சப்ஸ்ட்ரிங் எடுக்கணும். அதாவது எனி சப்ஸ்ட்ரிங் வித் லென்த் கே, அதாவது கே இங்கே 3. ஸோ 3 சப்ஸ்ட்ரிங் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ எய்தர் திஸ் 3 இருக்கலாம், இல்லை இந்த 3 இருக்கலாம், இல்லை இது மாதிரி நம்ம 3 வேல்யூஸ் தான். அந்த சப்ஸ்ட்ரிங் எடுக்க போகிறது வந்து 3 வேல்யூஸ் தான் இருக்கணும். ஸோ அது மாதிரியான சப்ஸ்ட்ரிங்கில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வவல்ஸ் என்ன இருக்குது அப்படின்ற வேல்யூவை தான் நம்ம அவுட்புட்டில் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் ப்ராக்டிக்கலாக ஒன் டைம் இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஐட்ரேஷன் அப்போ ABC அப்படின்றத வந்து எடுப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ கேயோட வேல்யூ 3, அதனால 3 வந்து நம்ம சப்ஸ்ட்ரிங் எடுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வவல்ஸ் AEIOUல வந்து ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கு, ஏ மட்டும்தான் வவல். ஸோ அதனால 1 அப்படின்றத வந்து இதுல இருந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா BCI இதுல இருந்து நான் வந்து வவல்ஸ் எடுக்க போறேன். அதாவது ஏவை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு தான் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். இதான் ஸ்லைடிங் கான்செப்ட். நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துருக்கோம் பிஃபோர் ப்ராப்ளம்லேயே. அதை நீங்க பார்க்கலனாலும் பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு ஆட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா BCI அப்படின்றது இருக்கு. ஸோ இதில் வவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ மட்டும்தான் ஒரு வவல். ஸோ இதோட அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றது இதுக்கான வவல் அவுட்புட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஐயும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு ஐ வந்து ஆட் பண்ணிப்போம். ஸோ அப்போதைக்கு நமக்கு CII அப்படின்றது கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு II அப்படின்ற 2 வவல் கிடச்சிருக்கு. ஸோ 2 அப்படின்றத நான் வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சியை ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு ஐ வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஐ வந்து கிடைக்கும். ஸோ 3மே வந்துட்டு நம்மளுக்கு வவல் தான். ஸோ அதனால இதோட வேல்யூ வந்து 3 அப்படின்றத கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் இந்த ஐயை ரிமூவ் பண்ணிட்டு டியை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா IID இதில் வந்து வவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐயையும் ரிமூவ் பண்ணிட்டு இ வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ IDE இருக்கு. இதில் அவுட்புட் எவ்வளோ வவல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 வவல்ஸ் இருக்கு. I and E வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஐயையும் ரிமூவ் பண்ணிட்டு DEF இருக்குல்ல. ஸோ DEF. ஸோ இதில் எத்தனை வவல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வவல் தான் இருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்குல்ல இந்த அவுட்புட். அதாவது இதில் வந்து ஒரு வவல் இருக்கு, இங்கே ஒரு வவல் இருக்கு, இங்கே 2 வவல், இங்கே 3 வவல், இங்கே 2, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 and 1. இது மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் கிடைச்சிருக்குல்ல. இதில் மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 தான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ அதை தான் வந்து நம்ம அவுட்புட்டில் இங்கே 3 அப்படின்றத வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளும் AEIOUன்னு இருக்கு, கேவோட வேல்யூ 2 இருக்கு. ஸோ அப்போ நம்ம 2 எடுக்கும் போது எல்லாமே இதில் இருக்கிறது வவல்ஸ் தான். ஸோ அவுட்புட் வந்து 2 அப்படின்றது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் தேர்ட் எக்ஸாம்பிள் நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம்கான ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இனிஷியலைசேஷன் அப்படின்றத கொடுத்துருக்கேன். என்னன்னா வவல் அப்படின்ற ஒரு செட் வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்குள்ள என்னென்ன வேல்யூஸ் இருக்கணும்னா வவல்ஸ் ஆன AEIOU இந்த வேல்யூஸ் வந்து அந்த செட்குள்ள வந்து இருக்கணும். ஸோ அந்த செட்டோட நேம் வந்து வவல் அப்படின்றது வைக்க போறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பாயிண்டர் ஒன்று டிஃபைன் பண்ண போறேன். ஸோ L அப்படின்றத வந்து லெஃப்ட் பாயிண்டர், ஸ்டார்ட் ஆஃப் தி விண்டோ, அதாவது அந்த விண்டோட ஸ்டார்ட் வந்து நான் லெஃப்ட் பாயிண்டர், அதை L அப்படின்றத டிஃபைன் பண்ண போறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா CNT அப்படின்னா கவுண்டர் வந்து நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போறேன், கவுண்டர் வேரியபிள்னு. ஸோ அதோடைய நேம் தான் CNT. நம்ம இந்த கவுண்டர் வேரியபிள் எதுக்கு டிஃபைன் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கீப் ட்ராக் ஆஃப் அ நம்பர் ஆஃப் வவல்ஸ், அதாவது எத்தனை வவல்ஸ் வந்து வந்திருக்கு. இப்போ வந்து நான் அங்கே போட்டிருந்தேன்ல 1 வவல் இருந்தது, 2 வவல் இருந்தது, திருப்பி 1
இருந்தது, 3 இருந்தது, இது மாதிரி வவல்ஸை வந்து நம்ம கவுண்ட் பண்ணி அதை ட்ராக் பண்ணுறதுக்காக, அதாவது கரண்ட் விண்டோவில் எத்தனை வவல்ஸ் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணுறதுக்காக கவுண்ட் வேரியபிள் வந்து ஒன்று டிஃபைன் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா RESன்ற ஒரு ரிசல்ட் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ண போகிறேன் டு ஸ்டோர் தி மேக்ஸிமம் கவுண்ட். இந்த வேல்யூஸில் எது மேக்ஸிமம் வேல்யூவோ, இப்போ 3 இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ரிசல்ட் அப்படின்ற RESன்ற இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து நான் மேக்ஸிமம் கவுண்ட் கால்குலேட் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ ஃபைனலாக ரிசல்ட்டை தான் வந்து நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கொடுத்துருக்கேன். செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஐட்ரேட் த்ரூ தி ஸ்ட்ரிங். நம்ம ஸ்ட்ரிங்கில் வந்து ஐட்ரேட் பண்ணணும். ஸோ இப்படி ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போகணும்ல. ஸோ அதனால நான் ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் வித் ரைட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர்னு ஒன்று டிஃபைன் பண்ணுறேன். அதில் தான் நான் வந்து ஐட்ரேட் பண்ண போகிறேன். மூவிங் ஃப்ரம் இண்டெக்ஸ் 0, அதாவது இண்டெக்ஸ் 0லேருந்து லென் ஆஃப் S - 1, அந்த லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் -1 வரைக்குமே, அதாவது கடைசி பாயிண்ட் வரைக்குமே ஸ்டார்டிங் இண்டெக்ஸ்லேருந்து நான் வந்து ட்ராவர்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ண போகிறேன். எக்ஸ்பாண்ட் த விண்டோ, அதாவது நம்ம இப்போ விண்டோவை வந்து எக்ஸ்பாண்ட் பண்ண போகிறோம்ல. ஸோ அதுக்காக என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன்னா, செக் இஃப் S of R வந்து, அதாவது கரண்ட் கேரக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட் கேரக்டர் வந்து வவ்லாக இருந்துச்சுன்னா நம்ம கவுண்ட்ல வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இன்கேஸ் அது வவுலா இல்லைன்னா நம்ம என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்க்கலாம். கேஸ் வவுலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கவுண்ட்டை வந்துட்டு +=1 வந்து பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் த விண்டோ. இப்போ கேயோட வேல்யூ 3 அப்படின்றது தான் அவங்க கொடுத்துருக்காங்க தெளிவாகவே. ஸோ 3யை தாண்டி கே வந்து போகவே கூடாது, 3 தான் இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம இப்போ விண்டோட லென்த் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 கேரக்டரை தான் வந்து விண்டோ எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பாயிண்ட் மூவ் பண்ணணும்னா அது 4 ஆயிடும். ஸோ அப்போ இங்கே எக்ஸிஸ்டிங் இருக்க ஒன்று வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும்ல. ஸோ அதுக்கான கண்டிஷன் தான் இங்கே கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம விண்டோட சைஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ விண்டோட சைஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும்னா, ரைட் பாயிண்டர் - லெஃப்ட் பாயிண்டர் +1. ஸோ இதை நீங்கள் ஒரு டைம் ட்ரை ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரிய வரும். ஸோ இதுதான் வந்து விண்டோட சைஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதோட வேல்யூ எப்பயுமே 3 தான் வரும். பிகமிங் கிரேட்டர் தென் கே, இது வந்து கிரேட்டர் தென் கேவா ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங் பண்ணணும். வி ஸ்ட்ரிங் த விண்டோ பை மூவிங் த லெஃப்ட் பாயிண்டர் டு ரைட், அதாவது லெஃப்ட் பாயிண்டர், இங்கே இருக்க லெஃப்ட் பாயிண்டரை வந்து நம்ம ஒரு இது ஷிஃப்ட் பண்ணுவோம்ல. ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போதைக்கு நம்ம கவுண்ட்டை வந்து ஒன்று டிக்ரீஸ் பண்ணுவோம். ஸோ CNT -=1 அப்படின்றத வந்து நான் கொடுத்துருவேன். இஃப் த கேரக்டர் அட் S of L is a vowel, மூவ் த லெஃப்ட் பாயிண்டர் டு ரைட் பை 1, அதாவது லெஃப்டில் இருக்க பாயிண்டரை வந்து நம்ம ரைட் சைட் மூவ் பண்ணுறோம் பை 1 யூனிட் வந்து நம்ம மூவ் பண்ணுறோம்ல. ஸோ அந்த கண்டிஷன் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அப்டேட் த ரிசல்ட்டை வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஆஃப்டர் அட்ஜஸ்டிங் த விண்டோ அப்டேட் த ரிசல்ட், நம்ம விண்டோவை அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக ரிசல்ட்டையும் அப்டேட் பண்ணுறேன் வித் மேக்ஸிமம் கவுண்ட் ஆஃப் வவல் ஃபவுண்ட் சோஃபர். அதாவது இப்போ கண்டுபிடிச்சிருக்க வவல்ஸ் வரை இருக்க எல்லாத்தையுமே அதோட மேக்ஸிமம் கவுண்ட் என்ன அப்படின்றத வந்து அப்டேட் பண்ணி ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறேன். ஃபைனலாக அந்த ரிசல்ட்டை வந்து ரிட்டர்னும் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் மேலே சொல்லியிருந்த மாதிரி தான் எஸ்ன்ற வந்து ஸ்ட்ரிங்கில் கேயோட வேல்யூ 3ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ABC எடுத்துக்கும், அதில் எத்தனை வவல்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கும். நெக்ஸ்ட் BCIயில் எத்தனை வவல்ஸ், CIIயில் எத்தனை வவல்ஸ், IIIயில் எத்தனை வவல்ஸ் இருக்குது, இது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் எத்தனை வவல்ஸ் இருக்குது அப்படின்றத அது கால்குலேட் பண்ணி அதில் எது மேக்ஸிமம் வேல்யூவோ அதை தான் நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட்டாக வந்து அது ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அந்த ப்ராப்ளம் ரொம்பவே ஈஸி தான். ஸோ இப்போ நம்ம இதுக்கான பைத்தான் சொல்யூஷன் வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம லீட் கோடோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ள போய்க்கலாம். அரே அண்ட் ஸ்ட்ரிங் வந்து முடிச்சாச்சு, ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா பாருங்க. அண்ட் 2 பாயிண்டர்ஸும் சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் விண்டோவில் ஃபர்ஸ்ட் ஈஸி லெவல் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மீடியம் லெவலான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வவல் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் அ கிவன் லென்த் வந்து அதுக்கான பைத்தான் சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா வவல் அப்படின்ற ஒரு செட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ வவல் ஈக்குவல் டு ஒரு செட்குள்ள AEIOU அப்படின்றத எழுதிக்கிறேன். இதெல்லாமே வவல்ஸ் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா L அண்ட் கவுண்ட்டுக்கு CNT அண்ட் ரிசல்ட்டுக்கு RES அப்படின்ற 3 வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்க போறேன். இதோட வேல்யூஸ் எல்லாமே வந்து 0 அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ஃபார் லூப் வந்து கொடுக்க போறேன். ஏன் ஃபார் லூப் கொடுக்குறேன்னு ஆல்ரெடி சொல்லிட்டு இது ஃபுல்லா டிராவர்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து நான் ஃபார் லூப் கொடுக்க போறேன். ஸோ ஃபார் R in range len of S, அதாவது R அப்படின்றது ரைட் பாயிண்டர். ஸோ R in range லென்த் வந்து நம்ம எது வரைக்கும் எடுத்துக்கிறோம்னா ஸ்ட்ரிங்கோட லென்த் வரைக்குமே எடுத்துக்கிறோம். ஸோ கொடுத்துருக்க S வரைக்கும் நம்ம வந்து எல்லாத்தையுமே டிராவர்ஸ் பண்ண போறோம். ஸோ அதனால லென் ஆஃப் S வரைக்கும் நம்ம டிராவர்ஸ் பண்ண போறோம். நம்ம எப்ப கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கவுண்ட் +=1 நம்ம எப்ப பண்ணுவோம்னா, இஃப் S of R, அதாவது கரண்ட் வேல்யூ வந்து வவலா இருக்கும் பட்சத்துல நம்ம கவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ கவுண்ட் +=1 இஃப் S of R in vowel, அதாவது அந்த S of Rன்றது கரண்ட் பாயிண்டர். ஸோ அது வவல்ஸ்ல இருந்துச்சுன்னா நம்ம கவுண்டோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றோம், ஒன் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்றோம். அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா else 0 அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம கேயோட லென்த் வரைக்கும் தான் இருக்கணும், அப்ப கேயோட வேல்யூ லென்த் வரைக்கும் தான் சப்ஸ்ட்ரிங் வந்து இருக்கணும் அப்படின்ற கண்டிஷனா உங்க கொஸ்டின்லேயே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம
நம்ம சப்ஸ்ட்ரிங் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதோட லென்த் கால்குலேட் பண்றதுக்காக எல் மைனஸ் அதாவது ஆர் மைனஸ் எல் பிளஸ் 1 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த வேல்யூ கேவை விட அதிகமா போயிடுச்சுன்னா நம்ம வந்து ஸ்லைடிங் விண்டோ கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போதைக்கு கவுண்டோட வேல்யூ ஒன்று மைனஸ் பண்ணுவோம். எப்ப மைனஸ் பண்ணுவோம்னா இஃப் எஸ் ஆஃப் எல் இஸ் இன் பபிள், அதாவது அது பபிள்ல இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணிடுவோம். அப்படி இல்லைன்னா 0 வந்து நம்ம வச்சுப்போம். அப்போதைக்கு நமக்கு லெஃப்ட் பாயிண்டர் வந்து மூவ் பண்ணுவோம்ல, ஸோ எல் பிளஸ் ஈக்குவல் டு 1, அதாவது இதை வந்து லெஃப்ட் பாயிண்டர் நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்றதுக்கு ரைட் பாயிண்டர் வந்து நம்ம ஆல்ரெடி அது மூவிங்லேயே தான் இருக்கும், பிகாஸ் அது ஃபார் லூப்குள்ள தான் இருக்கு. ஸோ அதனால ரைட் பாயிண்டர் பத்தி கவலை இல்லை. ஸோ எல் பிளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றத வந்து கொடுத்துக்கிறேன். ரிசல்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்றதுக்கு மேக்ஸிமம் ஆஃப் ரிசல்ட் அண்ட் கவுண்ட்டுக்கும் ரிசல்ட்டுக்கும் எது மேக்ஸிமமா இருக்கோ அதை எடுத்து நம்ம ரிஸ்ட்ல வச்சுக்கோம். ஸோ லாஸ்டா நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ ரிட்டர்ன் ரிசல்ட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பாருங்க, எந்த ஒரு எரரும் இல்லாம ரன் ஆகும். இந்த கோட் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். போத் பைத்தான் அண்ட் ஜாவா கோட் கீழே கொடுத்துருக்கேன், அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கீழே என் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேற என்ன ரிலேட்டடா வீடியோ வேணும் அப்படின்ற உங்களுடைய தாட்டையும் கீழே ஷேர் பண்ணுங்க. ஸோ யா, தட்ஸ் ஃபார் த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, bye from me.